இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா என்எஸ்கே ஸ்பெஷல் பிரியாணி சிக்கன்ல எப்படி செய்யறத உங்களுக்கு சொல்லி தர போறேன். வாங்க பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் சிக்கன், வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், மிளகாத்தூள், மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஆயில், நெய், அரிசி, தக்காளி, தேவையான அளவு உப்பு. சட்டி நல்லா சூடாயிட்டு இப்போ நெய் ஆயில் ஊற்றுறோம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு போடுறோம். எண்ணெய் ஆயில் நல்லா சூடாயிட்டு இப்போ அடுத்து வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா செவந்துட்டு அடுத்து இஞ்சி, பூண்டு, தயிர் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு நல்லா வெந்துட்டு அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். அடுத்து மல்லிக்கீரை சேர்த்துக்குவோம். அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். மசாலா நல்லா வெந்துட்டு இப்போ அடுத்து சிக்கன் இதில் சேர்த்துக்குவோம். சிக்கனை தட்டினதுக்கப்புறம் 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு அடுத்து பாலை சேர்த்துக்குவோம். கறி நல்லா வெந்துட்டு இப்போ அடுத்து ஆஃப் வேக்காடில் அவிச்சு வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம தம்மு போட போகிறோம். ஒரு தவா வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த பிரியாணி சட்டி தூக்கி மேலே வச்சுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு தரங்க. சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். இதுதாங்க நம்ம என்எஸ்கே பிரியாணி. உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.